என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். பக்தன் தாவீது அழகாக தேவனோடு பேசுறார். என் நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஆனா கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாருங்க? செவி கொடுத்தார். இன்றைக்கு நெருக்கத்தோடு கூப்பிடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செவி கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். இந்த ஏர் ஆக்சிடென்ட் 42 மெம்பர்ஸ் அதுல பயணித்திருக்கிறாங்க. ஆனா அதுல ஒருவர் மாத்திரமே மிச்சம். மீதி பேரெல்லாம் அந்த பிளைட்ல மரித்து போயிருக்கிறாங்க. அந்த குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு நெருக்கப்பட்டிருப்பாங்க. நெருக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற அந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்கணும். அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்துக்கு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் படுத்துவார். அந்த 241 பேரும் அந்த ஏரோப்ளைன்ல மரித்து போயிருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு யார் ஆறுதல் படுத்த முடியும்? அந்த பிள்ளைகளுக்கு யார் ஆறுதல் படுத்த முடியும்? நாம் ஜெபத்து மூலமா தான் ஆறுதல் படுத்த முடியும். நம்ம போய் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணலாங்க? ஜெபிக்கலாம். என்ன பண்ணலாங்க? ஜெபிக்கலாம். நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆறுதல் கொடுப்பார். நம் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்களை இயேசு விடுதலை கொடுப்பார். அதுதான் பக்தன் தாவீது சொல்றார், நான் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன். நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன். நான் கூப்பிட்டா என் தேவன் எனக்கு செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எல்லாரும் என்னோட சொல்லுங்க, என் நெருக்கத்திலே இன்னும் முறுக்கமா என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு, இயேசு எனக்கு செவி கொடுத்தார். இயேசு எனக்கு செவி கொடுத்தார். இன்றைக்கு சொன்ன ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இதை பார்த்து கேட்டுக்கொண்டு தேவனை நம்பி சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நெருக்கத்திலே கர்த்தர் செவி கொடுக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இயேசுவை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தரை நான் நெருக்கத்திலே நோக்கி நான் கூப்பிட்டேன். இயேசு எனக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்த தேவனை நமக்கு என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? தேங்க்ஸ் சொல்லணும், நன்றி சொல்லணும். அவருக்கு நம்ம நினைவு கூறணும். அதற்காக ஆண்டவரை நோக்கி என் நெருக்கத்தில் எனக்கு உதவி செய்த தெய்வமே அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. என் நெருக்கத்தில் நாம நோக்கி கூப்பிட்டப்பா, எனக்கு நீங்க செவி கொடுத்தீங்க.